இன்னைக்கு குலதெய்வத்தை பற்றி நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் உங்களோடது இல்லை. நீங்கள் வெளிப்படுத்துகிற கோபம், பயம், எதிர்வினைகள், அதாவது ரியாக்ஷன்ஸ், இது எதுவுமே நீங்கள் தேர்ந்தெடுத்தது இல்லை. இப்போ நீங்கள் எதை இதுதான் நான் அப்படின்னு சொல்கிறீங்களோ உண்மையிலேயே அது நீங்கள் இல்லை. உங்கள் முன்னோர்களோட மொத்த வாழ்க்கையையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு லிவிங் ஆர்ச்சைவ் தான் நீங்கள். உங்கள் பரம்பரையோட பல முக்கியமான விஷயங்கள் உங்களுக்குள்ள பதிவாயிருக்குது. நம்ம எப்போவாவது ஒரு தடவை கோயிலுக்கு போய் கும்பிட்றோமே, அந்த குலதெய்வம் அது எங்கேயோ வெளியில் இல்லை, அது உங்களுக்குள்ள தான் இருக்குது. உங்கள் ரத்தத்துக்குள்ளே ஒளிச்சு வைக்கப்பட்டு இருக்கிற அந்த ரகசிய சாவி தான் குலதெய்வம். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்துருக்குறீங்களா? சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகும். தாத்தாவுக்கு இருந்த அதே பண கஷ்டம் உங்கள் அப்பாவுக்கும் இருந்திருக்கும், இப்போ உங்களுக்கும் இருக்கும். அப்பாவோட அதே கோபம், அதே கவலைகள், அதே தடைகள் இப்போ உங்ககிட்டயும் இருக்கும். நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க, நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்க, உங்களை நீங்களே தள்ளிக்கிட்டு முன்னுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் உங்களை பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? அது உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு லூப், உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஞாபகம், ஒரு பதிவு உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. நிசப்தமாக இருக்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் உணர முடியும். பெரிய வெற்றியை நெருங்கும்போது ஒரு இனம் புரியாத பயம் வரும். வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒரு பாரம், ஒரு ஹெவினஸ் உங்களை அழுத்தும். மனசுக்குள்ள ஆழமாக ஒரு குரல், இது எல்லாமே என்னால் மட்டும் நடக்கலை, ஏதோ ஒன்று என்னை தாண்டி என்னை இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அப்படி தோணலாம். நீங்கள் நினைக்கிறது சரிதான். உங்கள் பரம்பரையோட மூச்சு உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். இதுக்கு பேர் லீனியேஜ் பிரீத்திங். நவீன அறிவியல் இதை எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் இதை வாசனா, பரம்பரை வாசனா அப்படின்னு சொன்னாங்க. உண்மை ஒன்று தான், ஆனால் அதை சொல்கிற மொழி தான் வேறு. உங்கள் டிஎன்ஏ வெறும் ஜடப்பொருள் இல்லை, அது ஒரு டைனமிக் லைப்ரரி. உங்கள் மரபணுக்கள், அதாவது ஜீன்ஸ் ஏனோ தானோன்னு அது பாட்டுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. உங்கள் ஜீன்களை எபிஜெனட்டிக் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ரசாயன குறிகள் தான் இயக்கிக்கிட்டு இருக்குது. உங்கள் முன்னோர்கள் அனுபவித்த மன அழுத்தம், அவங்க கடந்து வந்த அதிர்ச்சிகள், அதாவது ட்ராமா, அவங்க வாழ்ந்த சூழல், இது எல்லாமே உங்கள் டிஎன்ஏல ஒரு முத்திரையை பதிச்சிருக்குது. அறிவியல் படி குறைஞ்சது நீங்கள் 7 தலைமுறையோட பதிவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஏதோ ஒரு கற்பனை கதை இல்லை, இது ஒரு பயாலஜி. உங்க பயப்படுற குணம் உங்க பரம்பரையோட சொத்து. வாழ்க்கையில எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சர்வைவல் பேட்டர்னும் உங்க பரம்பரையோட சொத்து தான். அது உங்க பரம்பரை கிட்ட இருந்து உங்களுக்கு வந்தது தான். ஏன் நீங்க ஜெயிக்க போறீங்களா இல்லை தோக்க போறீங்களா அப்படின்ற அந்த மனப்போக்கு கூட உங்க பரம்பரையோட பதிவுகள் தான். இந்த இடத்துல தான் பல பேர் தப்பு பண்றாங்க. என் வாழ்க்கை என்னோட முடிவுகளால் ஆனது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. உங்க முடிவுகளே உங்க கண்ணுக்கு தெரியாத அந்த ப்ரோக்ராமிங்னால தான் எடுக்கப்படுது. வேதாந்தம் இதை சம்ஸ்காரா அப்படின்னு சொல்லுது. தாந்த்ரால இதை கிரந்தி, அதாவது பிளாக்கேஜஸ், அடைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சித்தர் மரபுல இந்த பிரச்சனைக்கு ஒரு துல்லியமான தீர்வு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் குலதெய்வம். குலதெய்வம்னா ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற சாமி மட்டும் இல்லை, அது உங்க பரம்பரையோட சிக்னேச்சர் ஃப்ரீக்வன்சி, உங்க ரத்தத்தோட அலைன்மெண்ட் பாயிண்ட், உங்க பயாலஜியை ரீசெட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் குலதெய்வம். ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு மனுஷன் இருந்தான், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அமைதியானவன், பயங்கரமா உழைப்பாளியா இருந்தான். அவன் நிறைய பிசினஸ் ஆரம்பிச்சான், ஆனா எல்லாத்துலயுமே தோத்துக்கிட்டே இருந்தான். எல்லாமே நஷ்டத்துல தான் முடிஞ்சிருக்குது. திரும்ப திரும்ப இதே தான் அவன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் அவன் செட்டில் ஆக போற நேரத்துல அவனை ஏதாவது ஒண்ணு அவனை தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. வெளியில ஏதோ ஒரு விஷயம் அவனை தடுக்கல, அவனுக்குள்ளேயே ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். திடீர்னு தப்பான முடிவுகள் எடுப்பான், திடீர்னு சோர்வாயிருவான், திடீர்னு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை பிடிக்காம போகும், தன்னைத்தானே அழிச்சுக்கிற மாதிரி நடந்துக்குவான். ஒரு நாள் ஒரு வயசான சித்தர்கிட்ட போய் அவன் பிரச்சனையை சொன்னான். அந்த சித்தர் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, உன் தோல்விக்கு காரணம் நீ இல்லை, நீ தோக்கிறதுக்கு உன் பரம்பரை உனக்குள்ள ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொன்னார். என்னது, பரம்பரை ரிப்பீட் ஆகிட்டு இருக்குதா? ஆமாம். ஆரம்பத்தில் அவர் சொன்ன அந்த விஷயத்த நம்பல, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அவங்க அப்பாவுக்கும் அதுதான் நடந்திருக்குது, அவங்க தாத்தாவுக்கும் அதுதான் நடந்திருக்குது. அந்த சித்தர் அவனுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சும்மா சாமி கும்பிட்றது மட்டும் இல்லை, அது ஒரு அலைன்மெண்ட்,
அப்படின்னு சொன்னார். அவனோட குலதெய்வத்தோட வைப்ரேஷனை அவனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ரகசியத்தை அவர் சொல்லி கொடுத்தாரு. அந்த சித்தர் சொன்ன மாதிரியே அவன் குலதெய்வத்தோட வைப்ரேஷனை அவனுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சான். சில வாரங்கள்லயே ஒரு மாற்றம் அவனுக்கு நடந்துச்சு. வெளியில எதுவும் மாறல, ஆனா அவனுக்குள்ள ஏதோ ஒன்று மாறுச்சு. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வர்ற அந்த பயம் அவனுக்குள்ள அதுக்கப்புறம் வரல. மனசுல ஒரு தெளிவு வந்துச்சு. முடிவுகள் ஷார்ப்பா இருந்துச்சு. ஒரு வருஷம் அந்த சித்தர் சொல்லி கொடுத்த மாதிரி பயிற்சிகளை பண்ணான். அவன் வாழ்க்கையில, அதாவது வெளி உலக வாழ்க்கையில ரொம்ப பெரிய முன்னேற்றம் வரல. ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல அவனுக்குள்ள இருந்த அந்த லூப் உடைஞ்சது. அவன் வளரல, ஆனா அவன் விடுதலை அடைஞ்சான். அவனோட பழைய பேட்டர்ன்ஸ்ல இருந்து அவன் விடுதலை அடைஞ்சான். மாற்றம் எடுத்த உடனே வெளியே நடந்துடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். முதல்ல மாற்றம் உள்ளுக்குள்ள நடக்கும், அதுக்கப்புறம் தான் வெளியே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். உங்க நரம்பு மண்டலம் காலியான, அதாவது எம்டியான ஒரு ஸ்டேட்ல இல்லை. அது ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யப்பட்டது, ப்ரீ கண்டிஷன்டா இருக்குது. உங்க முன்னோர்களால டைஜஸ்ட் பண்ண முடியாத, அதாவது ஜீரணிக்க முடியாத, அவங்க கடந்து வர முடியாத ஒவ்வொரு அனுபவமும் ஒரு அடாப்டிவ் மெமரியா உங்க உடம்புல சேமிக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் எண்ணங்களாவோ இல்லை ஞாபகங்களாவோ உங்களுக்கு வராது. அதெல்லாம் உங்க செல்களுக்குள்ளேயும் ரத்தத்துக்குள்ளேயும் பதிவுகளா பதிஞ்சிருக்குது. உங்க வாழ்க்கையில ஒரு சவாலான சூழல் வரும்போது உங்க மூளை புதுசா யோசிக்காது. உங்களுக்குள்ள பதிவா இருக்கிற உங்க பரம்பரையோட பழைய பதிவுகளை எடுத்து அதைத்தான் ரீப்ளே பண்ணும். அதனாலதான் நீங்க வளரணும்னு நினைக்கும் போது ஒரு பயம் வருது. நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை தட்டி விடுறீங்க. பழக்கப்பட்ட அதே கஷ்டத்தை திரும்ப திரும்ப உருவாக்குறீங்க. அறிவியல் இதை ப்ரெடிக்டிவ் கோடிங் அப்படின்னு சொல்லுது. உங்க மூளை உங்க கடந்த காலத்தை வச்சுதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்குது, கணிக்குது. உங்க கடந்த காலம் இல்ல, உங்க பரம்பரையோட கடந்த காலத்தை. இங்க நம்ம சித்தர் மரபு இன்னும் ஆழமா போகுது. உங்க குலதெய்வம் தான் அந்த ஒரிஜினல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். உங்க ரத்தத்தில் இருக்க வேண்டிய அந்த தூய்மையான அதிர்வு தான் குலதெய்வம். எப்போ நீங்க அந்த குலதெய்வ அதிர்வுல இருந்து விலகி போறீங்களோ அப்போ உங்க சிஸ்டம் இந்த குப்பையான பழைய பதிவுகளை இயக்க ஆரம்பிக்குது. இதைத்தான் பலர் குலதோஷம், குலதெய்வ தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சாபம் இல்லை, இது ஒரு மிஸ்அலைன்மெண்ட். உங்களோட இன்னர் அல்காரிதம்ல ஏற்பட்டிருக்கிற சின்ன கோளாறு, அவ்வளவுதான். இப்போ இதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்க உடம்பு வெறும் கெமிக்கல் இல்லை, அது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஒரு வைப்ரேஷனல் சிஸ்டம். ஒவ்வொரு செல்களும் ஒரு ஃப்ரீக்வன்சியை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தும். நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லும்போது, ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணும்போது, நீங்க ஏதோ மதம் சார்ந்த சடங்கை பண்ணலை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும்போது உங்க பயோஃபீல்டை நீங்க ரீப்ரோக்ராம் பண்றீங்க. அறிவியல்ல இதை என்ட்ரெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழப்பமான ஃப்ரீக்வன்சி இருக்கிற இடத்துல ஒரு நிலையான அதிர்வை கொண்டு வந்தா அந்த குழப்பம் மறைஞ்சு எல்லாமே ஒன்னா சேர ஆரம்பிக்கும். அதனாலதான் மந்திரம் வேலை செய்யுது, சடங்குகள் பலன் தருது. பரம்பரை சார்ந்த குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துது. இது ஒரு நம்பிக்கையால நடக்கிறது இல்லை, இது ஒரு ரெசனன்ஸால நடக்கிறது. பலர் நினைக்கிற மாதிரி இது ஒரு மூட நம்பிக்கை இல்லைங்கிறத கொஞ்சம் தெளிவா புரிஞ்சு. இது நம்ம சித்தர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு போன மாபெரும் அறிவியல். உங்க குலதெய்வ மந்திரம் அப்படிங்கிறது சாதாரண வெறும் சத்தமோ இல்லை வார்த்தையோ மட்டும் இல்லை. அது உங்க பரம்பரைக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரீக்வன்சி கீ. அதை நீங்க தீவிரமா உச்சரிக்கும் போது உங்க மரபணுக்கள்ல பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் மெதுவா உடைய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் போய் நிதானம் வரும், குழப்பம் போய் தெளிவு வரும், பயத்துக்கு பதிலாக உங்க இன்ட்யூஷன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது நடக்கும்போது உங்க சிஸ்டம் வெறும் பொழப்ப தேடி ஓடுறதை நிறுத்திட்டு பிரபஞ்சத்தோட இயங்கி அதோட விரிவடைய ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு போக ஆரம்பிக்கும். நீங்க அதுக்கப்புறம் வளர ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒன்றும் இந்த எல்லா விஷயத்தையும் குணப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அந்த பழைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் போது அதை திரும்ப திரும்ப நீங்க செய்யாம இருந்தாலே போதும். உங்க வாழ்க்கைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எங்க நீங்க சிக்கி தவிக்கிறீங்க? பண விஷயத்துலையா, இல்ல உறவுகள்லையா, இல்ல உங்க மேல உங்களுக்கே இருக்கிற அந்த அவநம்பிக்கையா? எங்க நீங்க லேக் ஆகுறீங்களோ அங்கதான் உங்க பரம்பரை உங்ககிட்ட பேச ஆரம்பிக்குது. உங்க பரம்பரையிலிருந்து உங்களுக்குள்ள வந்த அந்த பதிவு வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த பதிவுகள் எல்லாம் உங்களை தடுக்கிறதுக்காக வரல, உங்க மூலமா அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை அடைகிறதுக்காக வந்திருக்கு. நீங்க எப்போ முழு விழிப்புணர்வோட இருக்கிறீங்களோ அப்போ அந்த பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் அதோட அதிகாரத்தை இழந்துடும். உங்க நரம்பு மண்டலம் புதுசா வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க முடிவுகள் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்கும்.
அப்போ ரியாலிட்டி மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் மாயாஜாலமாக நடக்க போகிறது இல்லை, உங்ககிட்ட இருக்கிற மாசுக்கள், அந்த குப்பைகள் விலகிறதால தான். சரி, இந்த மாதிரியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கான தேவையான ஒரு ஆழமான சிஸ்டமேட்டிக்கான பயிற்சியை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது மூலயமா அந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு சில எளிமையான பயிற்சிகளை நான் சொல்லித்தரேன். முதல் பயிற்சிக்கு பேர் லீனியர் அவேர்னஸ் ஸ்கேன். கண்களை மூடி ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க. உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வர்ற ஒரு கஷ்டத்தை நினச்சி பாருங்க. அந்த கஷ்டம் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அந்த கஷ்டத்தை உணர்ந்தா மட்டும் போதும். உங்கள் உடம்புல அது எங்கே இருந்து வருது அப்படிங்கிறத உணர்ந்தா போதும். அந்த வலியை, அந்த பாரத்தை உணருங்க. தொண்டையில் ஏதாவது ஒரு அடைப்பு மாதிரி தெரியுதா, இல்லை வயிற்றுல ஒரு கலக்கமாக இருக்கா, இல்லை நெஞ்சு பகுதியில் ஒரு ஹெவினஸ் இருக்குதா, எங்கே இருக்குது அப்படிங்கிறத உணருங்க. அந்த ஹெவினஸோட, அந்த அடைக்கிற ஃபீலிங்ஸோட, அந்த ஒரு கலக்கத்தோட அப்படியே உட்காருங்க. அந்த ஃபீலிங் எப்படி இருக்குதோ அதை அப்படியே பாருங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்போது இந்த வலிகளும் இந்த கஷ்டங்களும் என்னோடது இல்லை, இது எங்கிட்டிருந்து உருவானது இல்லை, இது ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். எப்போ இதெல்லாம் உங்கள் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு புரியுதோ அப்போ அந்த பேட்டர்ன்ஸ், அதாவது அந்த லூப்பில் இருந்து நீங்கள் விலகி நிற்பீங்க. அடுத்த பயிற்சிக்கு பேர் குலதெய்வ ஃப்ரீக்வன்சி ஆக்டிவேஷன். இந்த பயிற்சியில் உங்கள் குலதெய்வத்தோட மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் என்னன்னு தெரியலையா, அதாவது குலதெய்வத்தோட மந்திரம் என்னன்னு தெரியலையா, உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு ஓம்னு சொல்லுங்கள், அடுத்தது உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லுங்கள், கடைசியில் நமக அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ஸோ இதை ஒரு மந்திரமாக க்ரியேட் பண்ணிவிட்டு இதையை நீங்கள் ரிப்பீட்டடாக டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சொல்லிட்டு வரணும். ஏதோ கடமைக்கு சொல்லக்கூடாது, ரொம்ப நிதானமாக ஆழமாக அனுபவித்து சொல்லணும், பக்தியோடு சொல்லணும், ஒரு ஃபீலிங்கோட சொல்லணும். இதை நீங்கள் செய்கிறது மூலயமா உங்கள் குலதெய்வத்தோட அதிர்வு உங்கள் உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்கிறத நீங்களே உணர்வீங்க. உங்கள் முதுகு தண்டு வழியாக அந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே இறங்கும். உங்கள் சிஸ்டம் அந்த உயர்ந்த அதிர்வுக்கு பழக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்த பயிற்சிக்கு பேர் கான்ஷியஸ் ஓவர் ரைட் ஆக்ஷன். இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்து பயந்துக்கிறீங்களோ, எந்த விஷயத்த ஒரு பயத்தினால ஒதுக்குறீங்களோ, அந்த விஷயம், அதே சூழல் உங்கள் வாழ்க்கையில் திருப்பியும் வரும்போது நீங்கள் எதை பார்த்து பயந்து அந்த வேலையை இதுக்கு முன்னாடி ஒதுக்குவீங்களோ அதே வேலையை ஒதுக்காமல் அதை தீவிரமாக நான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுங்க. அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பண்ணுறது மூலமாக உங்கள் மூளைக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரீங்க. அது என்னன்னா, இனி பழைய கதையெல்லாம் செல்லாது, இனி நான் நினைக்கிறது தான் என் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் நான் முன்னேற போகிறேன் அப்படின்ற பாடத்தை தீர்க்கமாக உங்கள் மூளையில் பதிய வைக்கிறீங்க. இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு உதவும். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஆழமாக நிரந்தரமான ஒன்றா இருக்கணும் அப்படின்னா ஒரு முறையான சிஸ்டம் வேணும். ஆன்மீகம், மனோதத்துவம், பயாலஜி, இது மூணையும் இணைக்கிற ஒரு பாதை வேணும், ஒரு பாலம் வேணும். அந்த பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு குரு வேணும். இந்த மாதிரி ஒரு பாதை தான் நம்ம ரீவைரிங் த பீயிங் வகுப்புகள். நம்ம வகுப்புகள் ஒரு மோட்டிவேஷன் வகுப்பு இல்லை, பல தத்துவங்களை நான் இதில் கற்றுக் கொடுக்க போகிறது இல்லை. உங்களுக்கு தியரியை சொல்கிறேன், இல்லை நிறையா மோட்டிவேஷனை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாள் முழுக்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு நீங்கள் இந்த பயிற்சியில், இந்த வகுப்பில் கற்றுக்க போகிறது எல்லாம் உங்களுக்குள்ள இந்த மாற்றங்களை ஆழமாக ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு அதை பயிற்சி பண்ணுவீங்க. இந்த பயிற்சிகள் மூலமாக உங்கள் நரம்பு மண்டலத்தை சீரமைச்சு உங்கள் எண்ணம், உங்கள் உணர்வு, செயல், இது மூணையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வர முடியும். உலக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே அந்த பழைய பரம்பரை தடைகளில் சிக்காமல் எப்படி சுதந்திரமாக இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு உங்கள் முயற்சியாலேயே அதை கற்றுக் கொடுத்து எப்படி உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிற பயணம் தான் நம்ம ரீவைரிங் த பீயிங். இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பரம்பரை செஞ்ச அதே தப்புகளை திரும்ப திரும்ப செய்கிறதுக்காக இல்லை, அந்த முழுமை பெறாத உணர்ச்சிகளை முழுமையடைய வைக்கிறதுக்காக தான் அந்த பதிவுகள் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே உடஞ்சி போய் இருக்கிற விஷயங்களை சீரமைக்க ஆரம்பிங்க. உங்கள் முன்னோர்களோட பாரத்தை, அந்த பதிவுகளை உங்கள் சக்தியாக மாற்றுங்க. உங்களுக்கு அந்த தீர்க்கமான உறுதித்தன்மை இருந்துச்சுன்னா நீங்கள் தான்
உங்கள் ரத்த வழியில் வந்த ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக இருப்பீங்க. கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையில் இருக்கிற பாலமாக நீங்கள் இருப்பீங்க. இதனால் உங்கள் முன்னோர்களோட அந்த தேக்கம் மட்டும் அழிய போகிறது இல்லை. உங்கள் வருங்கால சந்ததிகள் சிறப்பாக வாழ்கிறதுக்காக நீங்கள் விதைகளை விதைக்க போகிறீங்க. அந்த தேக்கத்தை அழித்து உங்கள் டிஎன்ஏல விடுதலையை சாசனமாக எழுதுறீங்க. நீங்கள் உங்கள் முன்னோர்களோட பதிவுகளோட விளைவாக அதோட ரிசல்ட்டாக இருக்கிறத நிறுத்திட்டு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கான மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறுறீங்க. நீங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.